லூக்கா 19:26-27. 19:26-27மா. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை நோக்கி சாரி யோவான் சாரி எல்லாருக்கும் மன்னிங்க, படிங்க. அல்லேலூயா. பாருங்க, முடிச்சிட்டீங்க. அல்லேலூயா. ஏசப்பா மரிக்கிற தருணத்திலையும் பாருங்கள், எவ்வளோ நிந்தைகள் மத்தியில் ஜீவன் விடுற நேரத்தில் கூட பாருங்கள், நம்மளை என்ன செய்யலை, அனாதையாக விடவே இல்லை. தாயுமாகட்டும் பிள்ளையாகட்டும் அனாதையாக விடவே இல்லை. அந்த இடத்துல இருந்த மரியாளையும் நான் சீஷரியை நோக்கி, இதோ உன் மகன், இதோ உன் தாய். எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு, தாய்க்கு தான் என்ன சொல்கிறாரு, பிள்ளையை காட்டுறாரு. ஏன்னா தாயால் தான் எல்லாம் அரவணைக்க முடியும், தாயால் தான் அன்பு காட்ட முடியும் இல்லையா. ஏன்னா இப்போ எவ்வளோ பாடுகள் எவ்வளோ நிர்ணயங்கள் வந்தாலும் நான் ஒரு நாள் தாய் என்ன பண்ண மாட்டாங்க, பிள்ளைங்கள உதறி தள்ளவே மாட்டாங்க. அவங்க பட்னியாக இருந்தால் கூட இல்லை, தண்ணி குடிச்சிட்டு வாழ்ந்தாலும் பிள்ளைங்க பட்னியாக இருக்கக்கூடாதுன்னுட்டு ஒவ்வொரு நாளும் எப்படியாவது ஒரு ஆகாரத்தை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. தகப்பனுக்கு வந்து காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க சம்பாரிச்சு. அது என்ன பண்ண ஏது பண்ண யாருக்கு தெரியும், தாய்க்கு தான் தெரியும் இல்லையா. ₹1 இருந்தாலும் அதை என்ன செய்யணும், நம்ம கஞ்சி குழாத அந்த பிள்ளைங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அந்த பிள்ளைங்களை தேற்றுவான்ட்டு அரவணைப்பான வார்த்தைகளை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார், தாய் என்ற ஸ்லாக்கியத்தை இல்லையா. பாருங்கள், நெகமி தினிக்கும் மாமியார் தானே அவங்க இல்லையா. அந்த மாமியாரோடைய மருமக என்ன சொன்னாங்க, ரூத்து, நான் உன்னோட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். எதனால், அவங்க அரவணைச்சதுனால. அந்த மருமகளை தன் மகளை போல் அரவணைச்சதுனால அந்த தாயை மாமியாரை விட்டு விலகவே இல்லை இல்லையா. ஒரு நாள் நம்மளுக்கு நல்ல ஒரு குணங்களை ஏசப்பா இனி வர காலங்களை ஏசப்பா நீ மறிக்க சொல்லக்கூட ராஜா, என்னை வந்து அரவணைப்பு என்றுன்னு சொல்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, இதோ மகன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, இதோ உன் தாய் என்று சொல்லியிருக்கிறீங்களே, அதை நாங்கள் பின்பற்றுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் அப்பா. அரவணைக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட வேண்டும் ராஜா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தில் என் பிள்ளைகளை நான் எப்படி அரவணைக்க வேண்டும், என் உற்றார் உறவினைகளை எப்படி அரவணைக்க வேண்டும், என் சபையாரை எப்படி அரவணைக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஞானத்தை கேளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய் போல் நம்ம தேற்ற வேண்டும். அதை நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பாட்டுங்களை கூட பாருங்களேன், ஒவ்வொரு பாட்டிலையும் பாருங்கள், தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றிடு. இப்போ பாட்டு இல்லை, நான் ஒரு வரியை சொல்கிறேன் நான். அதே போல் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுகிறார் என்னட்டு. எவ்வளோ ஒரு வார்த்தைகள், நல்ல ஒரு வார்த்தைகள் இல்லையா. ஏன்னா பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிஷன் போட்டாங்க, அப்புறம் நம்மளுக்கு மன்னிப்பே கிடையாது, நம்ம பாடிட்டோம் இல்லைங்களா. அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள், தாய் போல் தாய் மடியில் தவிழுகிற குழந்தையை போல். அப்போ எப்படி தாய் மடியில் எல்லாம் தாய் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. உலகத்தார் கூட தாய் இல்லாமல் பாடியிருக்கிறாங்க இல்லையா. அதை போல் தாய் எவ்வளோ பெரிய கிருபை பெற்றவள். அந்த மகனுக்கு ஒரு துணை இல்லைன்னா அந்த மகன் ஒன்று எப்படி ஆகிடுவாங்க, ஊதாரி ஆகிடுவாங்க, கெட்ட பாதையில் போயிடுவாங்க, கெட்ட வழியில் போயிடுவாங்க இல்லையா. ஒரு தாய் ஒவ்வொரு நாளும் அரவணைக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம சபையிலே ஒரு தாய், நம்ம ரூத்துக்கலாமா ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. யாருக்காக, பிள்ளைங்களுக்காக. என் பிள்ளைங்களை ரட்சிப்பில் கொண்டு வரணும், என் பிள்ளைங்களை நான் சபைக்கு கொண்டு வரணும்னு எவ்வளோ தாகத்தோடு அவங்க. ஒரு தாயின்றனால தான் அதுக்கு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு இல்லையா. தாய் என்ற வார்த்தை எவ்வளோ பெரிய கிருபை பெற்றவங்க இல்லையா நம்ம. அதை தான் மத்தியில் சொல்லியிருக்கிறார், லூக்காவில் 1 சொல்லியிருக்கிறார் பாருங்க. அது ஒரு வார்த்தை மட்டும் நம்ம படிச்சுட்டு கடந்து போயிடுவோமே. லூக்கா 1:28. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அழகான ஒரு வார்த்தை இல்லையா. கிருபை பெற்றவளே நீர் வாழ்க, கர்த்தர் உனக்குள்ளே
இருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிற, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக இருக்கிற இல்லையா. எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், எவ்வளோ பாடுகள் வந்தாலும் இல்லையா, அதையெல்லாம் நம்ம உதறி தள்ளிவிட்டுன்னா சேர்ந்துடும். அந்த நிமிஷமே நம்ம மறந்துட்டு சில காரியம் மறுபடியும் தான் செய்கிறோம். நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பிள்ளைகளை நல்லபடியாக அரவணைச்சதுனால தான் இந்த நாளில் யாபேஸ் வந்து மியூசிக் வாசிக்கிறான். அந்த பிள்ளையை அரவணைச்சதுனால தான் தர்ஷன் வந்து மியூசிக் வாசிக்கிறான். அரவணைக்காத இருந்தாக்கா பிள்ளைங்க நம்ம வளர வைக்க முடியுமா? முடியாது இல்லையா. அதனால தான் அவர் மரணத்தில் ஜீவனோட நேரத்தில் கூட ஏசப்பா நல்ல ஒரு துணையை காட்டி விட்டு போயிட்டார். இதோ உன் மகன், இதோ உன் தாயின்னு சொல்லிட்டு. அதனால் நம்மளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அரவணைப்பு உள்ள குணங்கள் கர்த்தர் தரணும். இன்னும் அதிகமாக நம்மளுக்கு தரணும்னுட்டு ஏசப்பா கிட்டே கேட்போம் இல்லையா. எஸ் ராஜாத்தி கூட பாருங்கள், தேசத்திற்காக கதறுக்கிறாங்க. ஏன் அந்த தேசத்துக்காக அவங்க கதறணும்? விட்டுறலாம்ல. எப்படின்னா நம்ம தேசம் போட்டோம், எப்படின்னா அழிந்து போட்டோன்னு அந்த தேசத்தை அரவணைக்கிறதுனால தான், அன்பாக இருக்கிறதுனால தான் இல்லையா. ஒவ்வொரு சகோதரர்களோட அன்பாக இருக்கிறதுனால தானே அந்த தேசத்துக்காக போராடுறாங்க இல்லையா. பாருங்கள், நம்மளுக்கு நல்ல ஒரு கிருபைக்கு கொடுத்துருக்கிறாரு. தாய் என்ற ஒரு ஸ்தானத்தை ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த தாய் என்ற ஸ்தானத்தில் எவ்வளோ காரியங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நேரம் பற்றாது இல்லையா. அதனால் ஒவ்வொரு நாளும் பாருங்கள், ஏசப்பாவோட சமூகத்தில் கேளுங்க. அப்பா, இன்னும் நான் வந்து என் பிள்ளைங்களை மாத்திரம் அரவணைக்கக்கூடாது. உலகத்தார் இருக்க அழிந்து போகிற பிள்ளைகளை கூட நாங்கள் அரவணைக்கணும். பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளை கூட நாங்கள் அரவணைக்கணும். இதற்காகத்தானே என்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாய்மார்களும் சரி, பிள்ளைகளும் சரி கேட்கத்தக்கவாக இருக்க போகும். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், சமூகத்தில் காத்திருந்து ஏசப்பா என்னோட நீங்கள் இருங்க, என்னோட இருங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். உடைய ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம போவோமே. சோத்திரம் சோத்திரம். மரியாள், மார்த்தார் மரியாள் சகோதரன் இறந்துட்டாங்க. யார்? மார்த்தார் மரியாளுக்கு சகோதரன் இழந்துட்டாங்க. அப்போது அந்த சகோதரனை எவ்வளோ அன்பாக வளர்த்துருந்தா, எவ்வளோ அரவணைச்சிருந்தா, எவ்வளோ பாசத்தோடு வளர்த்துருந்தாக்கா அந்த சகோதரனுக்காக அவ்வளோ வேதனைப்படுவாங்க, அவ்வளோ கண்ணீர் செல்வாங்க. அந்த கண்ணீரை பார்த்து யார்? இப்போ மரியாள் மார்த்தாள் கண்ணீரை பார்த்து ஏசப்பாவே கண்ணீர் விட்டாருன்னுட்டு வார்த்தை வந்திருக்கிறது பாருங்களா. சரி, நம்ம அப்போ பார்த்துக்கலாம். மார்த்தார் மரியாள் தன்னுடைய சகோதரனை எழுந்துட்டாங்க. பெற்ற பிள்ளை கூட கிடையாது, சகோதரனை எழுந்துட்டாங்கன்னு எவ்வளோ துக்கப்படுறாங்க. எதனால்? நான் எப்படியெல்லாம் என் சகோதரனை வளர்த்துருப்பேன், எப்படியெல்லாம் நான் அரவணைச்சிருப்பேன், எப்படியெல்லாம் நான் பாசம் காட்டியிருப்பேன், எப்படியெல்லாம் அன்பாக இருந்திருப்பேன் இல்லையா. ஆனால் என் மறைச்சிட்டானே, இவனை எப்படி நான் மீட்டு கொள்வது? ஏசப்பா இருந்திருந்தாக்கா என் சகோதரனை சுகத்தை கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு அழுவ சொல்ல ஏசப்பாவுடைய இருதயமே கலங்கிடுச்சு. அழுவுற ஒரு சகோதரி அழுவ சொல்ல ஏசப்பாவுடைய இறுதியாக கலங்கி அவரே கண்ணீர் விட்டார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா. அதனால் நம்மளுக்கு தான் நல்ல ஒரு பெரிய கிருபை கொடுத்துருக்கிறாரு. கிருபை கொடுக்காவிட்டால் நம்ம இந்த இடத்துல நிலைச்சி இருக்க முடியாது. நம்ம பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்த்துருக்க முடியாது. நம்மக்கிட்ட அன்பு அரவணைப்பு எதுவுமே இல்லாவிட்டால் நம்ம பிள்ளைங்களை எப்படி செய்திருக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம வளர்ந்து ஒரு உதாரணம் கூட இப்போ நம்ம ஐயாவே எடுத்துங்களேன். அப்போ அவங்களோட தாயார் வந்து அக்னி ரத குழுன்னு ஏன் பேர் எடுத்தது? எதனால் பேர் எடுத்தது? ஐயாவோட தாயார் வந்து அரவணைச்சதுனால தான். எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ பேர் இட்டுனா இருந்தாலும் சாப்பாடு செய்துகிட்டே இருப்பாங்களாம் தாயார். ஏன்? அந்த பிள்ளைங்க வந்து ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அதிகமாக வளரணும். ஏசப்பாவுடைய சுவிசேஷம் சொல்கிறாங்க, ஏசப்பாவுடைய ஊழியம் செய்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? பட்டினியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஐயா ஊழியம் செய்த காலத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த தாயார் எல்லா பிள்ளையும் தன் பிள்ளைய மாத்திரம் இல்லை, வருகிற எல்லா பிள்ளைங்களும் என்ன செய்தார்? அரவணைத்தாங்க இல்லையா, அன்பு காட்டினாங்க இல்லையா. ஒவ்வொரு நொடி பொழுது ஒவ்வொரு இமைப்பொழுது என்ன செய்திருக்கிறாங்க? பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களோட ஊழியம் செய்கிற பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ தாகத்தோடு அவங்க அந்த ஒரு தியானம் பண்ணியிருப்பாங்க. நான் தன்னையே அர்ப்பணிச்சிருப்பாங்க. அப்படி அர்ப்பணித்ததுனால தான், தன்னையே தாழ்த்தினால தான், தன்னையே விட்டு கொடுத்ததுனால தான் இந்த நாளில் நம்மளுக்கு போதகராய் நம்ம விஜயாக இருக்கிறாங்க இல்லையா. அதே போல் தான் நாமளும் என்ன செய்யணுமா? நம்மளுடைய பிள்ளைங்களை இன்னும் அதிகமாய் அரவணைக்கிற பிள்ளைகளாய், ஆவிக்குரிய ஜீவத்தில் அதிகமாக வளர்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் இல்லையா. நம்மளுக்கு நல்ல ஒரு பேர் இல்லை, பிள்ளை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? நம்மளுக்கு
இந்த உலகத்தில் மதிக்க கூட மாட்டாங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் நல்ல ஒரு கிருபை பெற்றவில்லை அப்படின்னு ஏசப்பா கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தர் கொடான கோடி சோத்திரம். தாய் என்ற அரவணைப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அந்த தியானிப்போம். எதற்காக இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தீங்க ஏசப்பா, எதற்காக நான் இதுமாரி நடக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாய்மார்கள் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கிறேன். இன்னும் வருகிற நம்ம பிள்ளைங்களை மாத்திரம் இல்லை, அநேக பிள்ளைங்களை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அரவணைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தர் நம்மளை கிருபையாக நிறுத்துவார், சாட்சியாக நிறுத்துவார், நான் சபையில் ஒரு தூணாய் நிறுத்துவார். கர்த்தர் அப்படியாய் கிருபையாய் செய்ப்பதுக்காக கர்த்தர் தாமே இந்த வார்த்தை எங்களோடு பேசுறதுக்காக கர்த்தர் கொடான கொடி சோத்திரிக்கிறேன்.